இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஏமா என்னமா நீ இப்படி பண்ணியம்மா? வேற சுந்தரத்துக்கிட்ட போய் சொல்லுன்னு விட்டுருணுமா? இவ போய் சொல்லிடுவான்னு இவளை அடிச்சு மயக்கமாக்கிட்ட. இப்ப இவளை அடுத்து என்னமா பண்றது? இவ கண்ணு முழிச்சா எப்படி போய் சொல்லிடுவாளேம்மா? சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாளா? ஏ ஏ ஏ ஏன் சொல்ல மாட்டா? உயிரோட இருந்தா தானே போய் சொல்லுவா. என்னம்மா சொல்ற? சரி அப்படி தூக்குங்க. கதையை முடிக்க போறியா? தூக்குங்க. டேய் இனிமே இவ திரும்ப இங்க வரவே கூடாது. கிளம்புடா. சரிம்மா, நாங்க பாத்துறோம். கிளம்பு. போங்க போங்க. டேய் வாங்கடா. சீக்கிரம் போ போ போ. மாமா வாங்க மத்த வேலையை பாப்போம். ஆசையா சாப்பிட வந்த பசங்க சாப்பிடாம போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவங்க முகமே வாடி போச்சு. அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பலாமே. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரிவட்டம்லாம் கட்டி அன்னதானம்லாம் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகுமே. பரிவட்டம் கட்டுற வரைக்கும் எதுக்கு குழந்தைங்க சாப்பிடாம வெயிட் பண்ணும்? படையில முடிச்சதும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அனுப்பிடலாம். ஆமா மாமா, அப்படியே பண்ணலாம். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும். அது எப்படி தெய்வ குத்தம் ஆகும்? குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. சாமி நீங்க சொல்லுங்க, இவங்க சொல்ற மாதிரி செய்யலாமா? உங்க பெரிய மருமக தான் ஒரே வரியில முடிச்சிட்டாங்களே, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. அப்புறம் என்ன, கண்டிப்பா செய்யலாம். பசியோட குழந்தைங்களை அனுப்ப அந்த அம்மன் எப்படி ஏத்துப்பா? கரிகாலா, அந்த பசங்களை போய் கூட்டிட்டு வா. சரிப்பா. குணசேகரா, சந்தியா எங்க? தெரியலையே என்ன. இருங்க சாமி, சந்தியா வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். யாராவது சந்தியாவை கூட்டிட்டு வாங்க. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில்ல இருந்து கிளம்பி அவசரமா வெளியே போனதை பார்த்தேன். அத பார்த்துட்டு நான் போய் பூஜை ஆரம்பிக்க போகுது, இப்ப வெளியே போறீங்களேன்னு கேட்டேன். அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், போன் ஒண்ணு பேசணும், இங்க சரியா சிக்னல் கிடைக்கல, அதனால நான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. நீங்க போய் பூஜைக்கு வேண்டிய வேலையெல்லாம் ஆரம்பிங்க, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா சரிம்மா, நம்ம ஆரம்பிக்கலாம். சாமி ஆரம்பிங்க. சரிங்க. அப்பா நல்ல வேலை, நம்ம சொன்னத அப்படியே நம்பிட்டாங்க. இந்த சாம்பாரு இன்னைக்கு எத்தனை உயிரை காவு வாங்க போகுதோ. திருவிழா ஆரம்பிக்கும் போதே சாமி சிலை திருடு போக இருந்தது. இப்ப ஐமுக விளக்கு அணைஞ்சு போச்சு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அம்மனுக்கு ஏதாவது குறை இருக்குமோ? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அம்மனுக்கு குறை இருக்கா இல்லையான்னு எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, பூசாரி ஏன் இந்த நேரத்துல இப்படி குழப்பிட்டு இருக்காரு? ஏதாவது சொல்லி அன்னதானத்தை நிறுத்திடுவாரே. இதை விடவே கூடாது. அம்மனை கூப்பிட்டு குறி கேட்டுடலாம். அதான் சரின்னு தோணுது. குறி கேட்க போறாங்களா? ஐயோ சாமி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாமி சன்னதியில என்ன தப்பு நடந்திருக்க போகுது?
ஒருவேளை சாமி சிலை திருட்டு போயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அத அபசுகுணமா நினைச்சு பயப்படலாம். ஆனா சாமி சிலை தான் திருட்டு போகலையே. அம்மனே அனுப்புன மாதிரி சந்தியாமா சாமி சிலையோட வந்துட்டாங்களே. அப்புறம் என்ன சாமி? அடிக்கிற காத்துக்கு விளக்கு அணைஞ்சு போறதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு நேரத்தை இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. படையல சீக்கிரம் முடிங்க. என்ன அவசரம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு? இது சாதாரண விஷயம் இல்ல, சாமி விஷயம். நீ பேசாம இரு, சொல்லிட்டேன். பெரியவரே, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆம், அ, அ, பூசாரி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். அன்னதான கூடத்துல சாப்பிடட்டோன்னு போகிற இந்த பசங்கள திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். பசங்க படையல் முடிஞ்சதோ சாப்பிட்டுட்டு போலான்னு பசியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் குறி அது இதுன்னு இந்த நேரத்துல பண்ணா பசங்க பாவம் ரொம்ப நேரமா பசியோட உட்கார்ந்துருக்காங்க, ஏமாந்துருவாங்கல்ல. போன பசங்களை வேற திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வச்சு ஒரு முடிவெடுங்களேன். அதுவும் சரிதாம்மா. குழந்தைங்கள பசியோட காக்க வைக்க கூடாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். படையில முடிச்சு முதல்ல பசங்களுக்கு சாப்பாடை போட்டு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் சாமி கிட்ட குறி கேட்கலாம். ஆமா, கரெக்ட், அப்படியே பண்ணலாம். சரி சாமி, அப்ப படையில முதல்ல முடிங்க. தம்பி 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 என்னண்ணே இது உங்களுதா? இல்ல 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 தம்பி, உங்களோடது இல்லையா? இது பாக்க ஏதோ மருந்து மாதிரி இருக்கேண்ணே. அண்ணே, யாராவது இதை வந்து கேட்டா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லிருங்க. நான் போய் அங்க கொடுத்துட்றேன். கோயில் பாட்டில் கிடந்த இடத்துல ஒருத்தர் மட்டும்தானே இருந்தாரு. அவர்கிட்ட அந்த பாட்டில் உங்களுதான் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னாரே. அந்த ஆளை என்னை பார்த்து பயந்து ஓட பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்ப அந்த ஆளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஐயோ, என்னவா இருக்கும்?